ஸ்ரீயின் பாதம் பட்டாலே குடிசையும் மாளிகையாகிவிடுகிறது. தங்கள் பாதத்தை வைத்து இந்த இடத்தை வைகுண்டமாக்கிவிடுங்கள் தேவி. வைகுண்டத்தில் 7 கதவுகள் இருக்கும். மனிதர்களுக்கு இருக்கும் 7 சக்கரங்களைப் போல எந்த ஒரு மனிதன் இந்த 7 சக்கரங்களையும் உயிர்ப்பித்து மனதில் உள்ள தீய எண்ணங்களை, அசுத்தங்களை போக்கி விடுகிறானோ அவனே வைகுண்டத்திற்கு வரும் பாக்கியத்தை பெறுவான். பாக்கியத்தை பெறுவான். பாக்கியத்தை பெறுவான். ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! அனைவரும் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள். உத்தேசமும் பெரிதாக தான் இருக்கும். உத்வேகம் உண்மையிலேயே பெரிதுதான் மகாதேவா. உங்களிடம்தான் நியாயத்தை பெற அனைவருமே வந்திருக்கிறோம். நீங்கள் ஒருவர்தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வித்தியாசம் பார்ப்பது கிடையாது. எனக்கு அநியாயம் நடந்துள்ளது மகாதேவா. அவரினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது என்னை தவிர அசுரர்கள், தானவர்கள், நாகவர்களும் சிறந்தவர்களாம். சரி, அவர்கள் யார்?
தேவி லக்ஷ்மி, தேவி லக்ஷ்மி, தேவி லக்ஷ்மி, தேவி லக்ஷ்மி. மகாதேவா, லக்ஷ்மியை மணந்து கொள்ளும் ஆசையோடு நான் இங்கு வந்திருக்கிறேன். மகாதேவா, என்னை பொறுத்தவரையில் அவர்களை அடையும் தகுதியும் திறமையும் என்னிடம் இருக்கிறது. அதோடு என்னுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய பலமும் என்னிடம் உள்ளது. மகாதேவா, நீங்கள் என்னுடைய பிரபு. தெய்வத்திற்கெல்லாம் தெய்வம் நீங்கள். நீதியை வழங்கக்கூடிய சுவாமி நீங்கள். அதன் காரணமாக நான் மனதில் மிகுந்த நம்பிக்கையோடு உங்களை இங்கு சந்திக்க நான் வந்திருக்கின்றேன். மகாதேவா, மகாதேவா, இவன் பேச்சை கேட்க வேண்டாம். இவன் மூளை பேதலித்து விட்டது. என் மூளை பேதலித்து போகவில்லை, இவர்களின் எண்ணங்கள் தான் பேதலித்து போயிருக்கின்றது. மகாதேவா, உங்களுக்கு நினைவிருக்கும், அனைத்து சுகங்களும் வைபவங்களும் ஐஸ்வர்யங்களும் தேவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் அசுரர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. மகாதேவா, உங்களிடத்தில் நியாயத்தை எதிர்பார்க்கின்றேன். நியாயம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். நியாயம் அனைவருக்கும் கிடைத்தே ஆக வேண்டும். தைரியமாயிரு. அனைவர் முன்னிலையிலும் நியாயம் கட்டாயம் கிடைக்கும். தேவரிஷி. பிரபு, உங்கள் இருவரால் தான் இந்த இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. உங்கள் எண்ணங்கள் வேறாக இருந்தது. ஆனால் நீங்கள் முயற்சியை கைவிடவில்லை. இவ்வளவு தூரம் வந்தீர்கள். வைகுண்டத்தை கண்டுபிடிப்பதில் எங்களுக்கு துணையாக இருந்தீர்கள். நீங்களும் வைகுண்டத்தின் அங்கமாக மாறிவிட்டீர்கள். இன்று முதல் நீங்கள் இருவரும் இந்த இடத்தை காவலர்களாக இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். வைகுண்டத்தின் காவலர்கள். ஜெய் விஜய். இந்த இடத்திற்கு வந்து எங்கள் தீய எண்ணங்கள் மறைந்தது. வைகுண்டத்தின் காவலர்களாக மாறி தன்யனானோம். சிரத்தையோடு எங்கள் கர்மாவை நாங்கள் நிறைவேற்றுவோம் பிரபு. எந்த தீய சக்திகளையும் வைகுண்டத்திற்குள் நுழைய விட மாட்டோம். வாயிற்கதவு வந்தது. காவலர்களும் வந்துவிட்டார்கள். என்னுடைய தேவிக்காக வைகுண்டம் முழுமையடைந்து விட்டது.
ஸ்ரீ நாராயணன் வாழ்க. மிக அழகு, அற்புதம். வணக்கம் தாயே. வணக்கம் பிரபு. விஷயம் தேவரிஷி. மனதில் ஏதோ எண்ணம், முகத்தில் வேறு உணர்ச்சி. எதை மறைக்கிறீர்கள்? உங்களிடம் எதை மறைக்க முடியும்? நான் குழப்பத்தில் இருக்கிறேன் பிரபு. இங்கு நீங்கள் தேவி லக்ஷ்மிக்காக வைகுண்டத்தை அழகாக உருவாக்க அங்கே ஹயக்ரீவன் கைலாயத்தில் மகாதேவருக்கு முன்னால் தேவி லக்ஷ்மியை அடைவதற்காக ஒரு போராட்டத்தையே நடத்தி கொண்டிருக்கிறான் பிரபு. லக்ஷ்மிக்காக போராட்டமா? இது நடக்காது. லக்ஷ்மிக்காக நாராயணன், நாராயணனுக்காகத்தான் லக்ஷ்மி. நான் நன்கு அறிவேன் பிரபு. தேவி லக்ஷ்மி உங்களுக்காகவே உருவானவர்கள். ஆனால் அங்கு நடப்பதை உங்களிடம் வந்து தெரிவிப்பது என்னுடைய கடமையாக நினைக்கிறேன். பிரபு, கைலாயத்தில் மகாதேவருக்கு முன்னால் அனைவரும் இந்த வேண்டுதலோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? அவர்களுக்கும் இதே பதில்தான். அதுவும் மகாதேவர் முன்னிலையில். வாருங்கள் தேவி. மகாதேவா, நியாயத்தை நீங்கள் சரியாக வழங்குவீர்கள் என்றால் ஏன் இந்த தாமதம்? நீங்கள் யாருக்காக காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? மகனே, முட்டாளை போல் பேசாதே. இது உன்னுடைய வேண்டுகோள் அல்ல. நாராயணனுக்கே சவால் விடுகிறாய். ஆமாம் தந்தையாரே, இது சவாலேதான். நாராயணனுக்கு தைரியம் இருந்தால் எல்லார் முன்னிலையிலும் வரட்டும், என் சவாலை ஏற்றுக்கொள்ளட்டும். என்னை விட சிறந்தவன் என்று அனைவருக்கும் அவன் நிரூபிக்கட்டும். சவாலை ஏற்கவே வந்துள்ளேன்.
ஒன்றை அறிந்து கொள். எந்த தேவி லக்ஷ்மியை நீ அடைய பார்க்கிறாயோ அவர்களின் ஆதி தெரிந்தால் எந்த தவறான எண்ணங்களோடும் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டார். நானே கூறுகிறேன். லக்ஷ்மியும் நாராயணனும் ஏன் ஒன்றாக இருக்கிறார்கள்? இருவரும் ஒன்றாக இல்லை என்றால் எதுவும் முழுமையடையாது. தேவி லக்ஷ்மியின் ஆதாரமானது என் இதயத்திலிருந்து உருவானது. நாங்கள் இருவரும் ஒன்று என்றால் ஒரே உணர்வோடு இருக்கிறோம். அப்படி இருக்கையில் அவர் எப்படி இன்னொருவருக்கு சொந்தமாக முடியும்? சத்தியம் இதுவே. தேவி லக்ஷ்மியை கர்மத்தின் பலனாக பெறலாம். ஆனால் இதன் அர்த்தம் அவரையே பெறுவதல்ல, அவருடைய அருளை பெறுவது. கடமையை செய், அவர்களை ஆராதனை செய், அவர்களை வழிபடு. அவ்வாறு செய்தால் அவர் அளிக்கும் ஆசீர்வாதத்தை பெற முடியும். கர்மத்தின் பலன்களில் அவரை பார்க்க முடியும். ஆனால் அவர்களே உன் கர்மத்தின் பலன் அல்ல. பழம் வேண்டும் என்பதற்காக மரத்தையே வெட்டிவிட்டால் அந்த மரத்தையும் நீ இழந்து விடுவாய். அதன் பிறகு உனக்கு பழங்களும் கிடைக்காது. லக்ஷ்மியை வழிபடுவதால் நரன் நாராயணன் ஆக முடியும்.
ஆனால் லக்ஷ்மியை நாராயணனிடமிருந்து என்றும் பிரிக்க முடியாது. லக்ஷ்மி நாராயணன் வாழ்க! லக்ஷ்மி நாராயணன் வாழ்க! சத் சங்கம் இது மிகவும் மகத்துவமான ஒன்று. நீங்களும் அறிந்திருப்பீர்கள். யாரோடு நாம் அதிக நேரம் இருக்கிறோமோ நாமளும் அவ்வாறே மாறி போகிறோம். அதாவது பழங்களில் இருக்கும் கிருமிகளும் பழத்தின் நிறமாகவே மாறிவிடும். பூக்கள் மேல் அமர்ந்திருக்கும் பூச்சிகளும் நல்ல மனம் பெற்று விடுகிறது. பால் எவ்வாறு மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதோ அதே பால் பாம்பின் வாயில் சென்றவுடன் விஷமாக மாறுகிறது. ஆகையால் நம் முடிவே சிறந்தது. நாம் எதை பெற வேண்டும்? குயிலோடு நீ கூடியிருந்தால் நீயும் அழகாக பாடுவாய். காகத்தோடு சேர்ந்திருந்தால் பறித்து சாப்பிட நீ கற்றுக்கொள்வாய். ஆகையால் சத் சங்கத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத் சங்கத்தால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது நம் வாழ்க்கையின் மிக சிறந்த அமிர்தமாகும். நல்ல சத் சங்கத்தோடு சேர்ந்தால் சத் சங்கத்தின் வைகுண்டத்தை பார்ப்பீர்கள்.